வணக்கம். இந்த வீடியோ பேசுகிற நேரத்தில் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற நபர் வந்து நம்ம கூட இல்லைங்க. அவர் உயிரோடு இல்லை. என்ன ஆச்சுன்னா, கேரளாவில் இருக்கிற கோழிக்கோட்டில் ஒரு பஸ்ஸில் வந்து க்ரௌட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு பொண்ணை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் அந்த வீடியோவில் பார்த்தா ஒருத்தர் சைடில் நிற்கிறார்ல, அவர் பேர் தான் தீபக். அவருக்கு வந்து 41 வயசு ஆகுது. இந்த பொண்ணு என்ன அக்யூஷன் அவர் மேலே வைக்கிறாங்கன்னா, அவர் வந்து இவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு, அப்யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் வந்து பெண்களுக்கு பஸ்ஸில் எப்பயுமே நடக்கிறது தான். ஸோ அந்த இடத்துல அந்த வீடியோவில் பார்த்த வரைக்கும் நமக்கு என்ன தோணுதுன்னா, அவர் வந்து அவரோட பேக்கை எடுத்துகிட்டு இறங்க போகிற சமயத்தில் அந்த பொண்ணு மேலே அவர் கைப்பற்றிருக்கு. ஸோ இது வந்து அந்த பொண்ணு வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராம் மூலியமாக அவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதனால அவர் வந்து அந்த ஹேட்டை வந்து அவரால் ஏற்றுக்கிட முடியாமல் சூசைட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு முன்னால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் இன்டென்சிவாக எதுவுமே பண்ணலை, அந்த பொண்ணு தான் வாண்டடாக என் பக்கத்தில் வந்து நின்ன மாதிரி இருக்குது அந்த வீடியோவில், நீங்களே பாருங்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து உண்மையாக பொய்யா, இது என்ன அப்படி இப்படின்னு நான் பேச விரும்பலை. பொண்ணுங்களுக்கு ஆக்சுவலாக சட்டத்தில் வந்து நிறையா வழிகள் இருக்குது. பட் ஒரு ஆம்பளை வந்து நல்லவன் அப்படின்னு ப்ரூவ் பண்ண எந்த ஒரு இடத்துலையுமே இல்லை. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இன்ஸ்டாகிராம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்டலான இடம் கிடையாது. ஸோ உங்களுக்கு உண்மையில அது நடந்துருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து அதை வந்து லீகலாக வந்து கொண்டு போயிருக்கணும். இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ வந்து அவர் வந்து நம்ம கூட இல்லை. அது வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதுவே அவர் வந்து ஒரு யதார்த்தமாக ஒரு கூட்ட நெரிசலில் அவரோட கை பட்டிருந்ததுன்னா, ஒரு உயிரே வந்து நம்மளை விட்டு போயிடுச்சு. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? காமெண்ட்டில் சொல்லுங்கள்.